வணக்கம். கலைஞரின் குறளோவியம். குறள் எண் 423. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன். ஒருவன் குப்புற விழுந்து மூக்கை உடைத்து கொண்டான். எல்லோரும் அவனை கேலி செய்தார்கள். கேலியை தாங்க முடியாமல் அவனது சூழ்ச்சி செய்தான். ஒரு நாள் காலையில் வானத்தை பார்த்து கரம் கூப்பியவாறு, ஆஹா, கடவுளே கடவுளே என்று கசிந்துருகி கத்தினான். ஊரார் கூடினர். என்ன என்ன என்று வினவினர். அதோ ஆகாயத்தில் ஆண்டவன் தெரிகிறார் என்றான் மூக்கிழந்தவன். எங்களுக்கு தெரியவில்லையே என்றனர் ஊரார். மூக்கை அறுத்து கொண்டால் தெரியும் என்றான். யாரும் முன்வரவில்லை. பிறகு 4-5 பேர் மூக்கை அறுத்து கொண்டு வெண்ணை பார்த்தனர். கடவுள் தெரியவில்லை. கருமேகங்கள் தான் தெரிந்தன. அந்த 4-5 பேருக்கு வெட்கமாக போய்விட்டது. மற்றவர் கேலி செய்து புண்படுத்துவரே என்று பதைத்தனர். எனவே அவர்களும் தாங்கள் ஏமாந்து போனதை காட்டிக்கொள்ளாமல், ஆமாம், அதோ கடவுள், அடடா, என்ன அரிய காட்சி, அருமை அருமை, ஆண்டவனை கண்டதில் எமக்கு பெருமை பெருமை என குறித்தாடினர். ஆண்டவனை காண ஆசைப்பட்ட ஒருவரும் இவ்வாறே மூக்கை சிதைத்து கொண்டு இறுதியில் அந்த ஊர் மக்கள் அனைவருமே மூக்கிழந்தோராயினர். இப்படி ஆராயாமல் அறிவிழப்போர் ஒரு சாரார். ஊருக்கு பெரியவன். அவன் உத்தரவுக்கு அனைவரும் அடிபணிய வேண்டும். மறுத்தால் தலை மண்ணில் உருளும். அவன் ஒரு நாள் புறவியேறி வீதி வளம் சென்றபோது பூங்குடியால் ஒருத்தியை காணுகின்றான். அடுத்த கணம் அவன் இல்லத்திலிருந்து ஆணை கிளம்புகிறது. அந்த வெள்ளத்தை எப்படியும் கொண்டு வர வேண்டுமென்று ஏவி விடப்பட்டோர் தாவி சென்று தங்கள் இறைவனின் தவிப்பை எடுத்தோதினர். தங்கம் நிகர்த்தவளோ தரையை உதைத்தவாறு பதில் விடுத்தாள். நான் உதைத்தது தரையே என்று உங்கள் தலைவனின் தலையை என்பதை எடுத்துரைப்பீர் எனச் சேரினாள். பட்டாக்கத்தி வீரர் பதைத்து போயினர். அவள் கண்கள் கக்கிடும் அனலை எதிர்க்க மாட்டாமல் திரும்பி ஓடினர். ஊர் பெரியவன் உருவினான். அடிபட்ட புலி போல சிற்றூரை கூட்டினான். தன் விருப்பத்துக்கு இணங்காதவள் மீது வீண்வழி சுமத்தினான். பொதுமன்றத்தில் அந்த பூந்தலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள். அவளை கற்பிழந்தவள் என்று சாதித்தானவன். விளைமகள் என்றான். அவன் ஆணைக்கு அதுவரை அடங்கி கிடந்தவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் கற்பின் தரத்தை ஊரார் நன்கறிவர். பொற்புடை மங்கை பற்றி பொல்லாங்கு உரைப்பதை ஏற்றிட எவரும் முன்வரவில்லை. காமுகனோ கையில் வாள் ஓங்கி கம்பீரமாக எழுந்தான். ஊரார் அவனுக்கு எதிரே தங்கள் கைகளை மட்டுமே உயர்த்தினர். வீண்வழி சுமத்தாதே என்ற குரல் நாலாதிக்கேலும் எழுந்தது. அவன் கைவாளும் அவன் ஆட்களின் துணையும் என்ன செய்ய முடியும்? மக்களின் ஒன்று திரண்ட சக்தியின் முன்னே அவன் ஆட்டம் அடங்கிற்று. ஆணவம் அழிந்துவிட்டது. தலை குனிந்தவாறு தன் நகம் நோக்கி நடந்தான். 2 கதைகள். 2லுமே பொய்களின் மூலம் ஊராரை ஏமாற்ற முயற்சி. முதல் கதையில் ஊர் ஏமாறுகிறது. அடுத்த கதையில் ஊர் விழித்து கொள்கிறது. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் அது பற்றிய உண்மை என்ன என்பதை ஆராய்ந்து உணர்வதே அறிவாகும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதிகாரம் அறிவுடைமை. குறள் எண் 3. நன்றி, வணக்கம்.